ஷாதிஸ் கிச்சன் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சிங்க. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அத்தனை பேருக்கும் ஷாதிஸ் கிச்சன் யூடியூப் சேனல் மூலமாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்க வாழ்க்கையில நீங்க மென்மேலும் உயர்ந்த நிலைமை அடைய என்னுடைய இஷ்ட தெய்வத்தை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஓகே, இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன வீடியோ காட்ட போறேன்னா, சமையல்லாம் எதுவும் செஞ்சு காட்ட போறது இல்லைங்க. என்னோட ஃப்ரிட்ஜ் டூர் தான் காட்டலான்னு இருக்கேன். ஃப்ரிட்ஜுக்கெல்லாம் ஒரு டூரா அப்படின்னு கேட்காதீங்க. ஃப்ரிட்ஜு வந்து லேடிஸை பொறுத்த வரைக்கும், கிச்சனை பொறுத்த வரைக்கும், சமையலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பொருள் இல்லையா? அதை நான் எப்படிலாம் நான் மெயின்டைன் பண்ணுறேன், எப்படி அதை பயன்படுத்துகிறேன் அப்படின்றத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஓகேங்களா? என்னோட ஃப்ரிட்ஜு வந்து எல்ஜி சைட் பை சைட் ரெஃப்ரிஜிரேட்டர் தான். இந்த சைடு ஃபுல்லாக ஃப்ரிட்ஜ், இந்த சைடு ஃபுல்லாக ஃப்ரீசர். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் ஃப்ரிட்ஜை திறந்து காட்டுறேன். ஓகேங்களா? ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம பால் பாக்கெட்லேருந்து ஆரம்பிக்கலாம். சரிங்களா? இங்கே நான் பால் பாக்கெட் வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ரேக்கில் வச்சாதான் பால் கெடாமல் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ இங்கே பால் பாக்கெட் 2 வச்சுருக்கேன். இங்கே பன்னீர் வச்சுருக்கேன். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது பசங்க சாப்பிட்றது பீனட் பட்டர். அப்புறமா இது வந்து யோகட். வீட்டிலே யோகட் தயார் பண்ணி வச்சுருக்கேன். இது யோகட் தயார் பண்ணுற இது பாக்ஸு. ஸோ இங்கே வந்து பட்டர் வச்சுருக்கேங்க. சால்டட் பட்டர் ஒன்று, அன்சால்டட் பட்டர் ஒன்று, 2 வாங்கி வச்சுருக்கிறேன். இதெல்லாம் பால் சம்மந்தப்பட்டதுன்றதுனால ஃபஸ்ட் ரேக்கில் வச்சுட்டேன். அப்புறமா இது முட்டை. இங்கே முட்டை வச்சுருக்கேன். அடுத்தது செகண்ட் ரேக். இங்கே வந்து மஷ்ரூம், அப்புறமா இதில் வெஜிடபிள்ஸ். இது மேலே எப்போதுமே நான் வந்து டிஷ்யூ பேப்பர் கவர் பண்ணி வச்சுருவேன். அப்போ தான் நம்மளுக்கு அதில் உள்ள நீர் அதில் படாது வெஜிடபிள்ஸில். ஸோ இன்றைக்கி யூஸ் பண்ணிவிட்டு நான் அப்படியே கொண்டாந்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா இது என்னது? இது பேலன்ஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை தயார் பண்ணோம். அதில் உள்ள பேலன்ஸ் இஞ்சி டீ போடுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இதை வச்சுருக்கேன். இது என்னது? இது ஆனியன்லாம் பொதுவாக கட் பண்ண மாட்டோம். இன்றைக்கி மத்தியானம் பிரியாணிக்கு கட் பண்ண பேலன்ஸ் இது. ஸோ இதுக்கு வச்சுருக்கேன். இங்கே வந்து தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரிங்க தேங்காய் எல்லாமே கட் பண்ணி இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் போட்டு நான் கவர் பண்ணி, ஆக்சுவலி தேங்காய் வந்து நான் ஃப்ரீசரில் தான் வைப்பேன். கொஞ்சம் பூவும் திருவி உள்ளே வச்சுருவேன், பல்லாக கீரியும் வச்சுடுவேன். அதுக்கு மேலே இப்படி டிஷ்யூ பேப்பர் வச்சு கவர் பண்ணி இப்படி மூடிட்டோன்னா நம்ம இந்த பாருங்கள், இந்த மூடியில் உள்ள தண்ணி தெரியுதா? இந்த தண்ணி வந்து அதில் படாமல் இருக்கும் ஸ்ட்ரைட்டாக. அதுக்காக தான் இப்படி பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது இது கூழ் வத்தல். அப்படியே மத்தியானம் லஞ்சுக்கு யூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் வத்தல் ஃப்ரிட்ஜில் வச்சா நாளைக்கு எடுத்தாலும் அப்படியே அந்த மொறுமொறுப்போடையே இருக்கும். ஸோ அது இது மல்லி இலை பாக்ஸில் வச்சுருக்கேன். சேம் மெத்தடு தான். மல்லி இலையும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி மேலே டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருப்பேன். அடியிலையும் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருப்பேன். ஏன்னா அந்த தண்ணி பட்டால் நம்மளுக்கு உடனே அந்த இலை கெட்டு போயிடும் இல்லையா, அழுகி போயிடும். அதுக்காக தான் இந்த மெத்தடு பண்ணி வச்சுருக்கேன். இது சுக்கெல்லாம் என் ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்கன்னு கேட்காதீங்க. இது வந்து உடனே நம்மளுக்கு காலியாகாது இல்லையா, ரொம்ப நாளைக்கு இருக்கும். ஸோ இது வெளியில் வச்சுருந்தேன்னா அது உளுத்து போயிடும், அதுலேருந்து வண்டு வர ஆரம்பிச்சிடும். அதுக்காக நான் வந்து இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன்னா அது சேஃபாக எவ்வளோ நாளைக்கு இருக்கும். அதுக்காக இதுவும் வெங்காயம். இன்றைக்கி சமையல் முடிச்சுட்டு கொஞ்சம் இன்னைக்கு கெஸ்ட்டு வந்திருந்தாங்க. ஸோ இன்றைக்கி நிறைய கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அதில் உள்ள பேலன்ஸ் இதில் போட்டு வச்சுருக்கேன். நாளைக்கு இதை பயன்படுத்திடுவேன். இந்த பாக்ஸில் பச்சை மிளகாய் பாருங்கள், நான் அடியிலையும் டிஷ்யூ போட்டு இங்கேயும் போட்டு வச்சுருக்கேன். இதோ இது போட்டால் நம்மளுக்கு அந்த தண்ணியை வந்து அதில் படுற தண்ணி இந்த டிஷ்யூ வாங்கிக்கும். இல்லாட்டி இந்த பச்சை மிளகாயில் தான் அந்த தண்ணியெல்லாம் பட்டு பச்சை மிளகாயும் சீக்கிரமாக அழுகிடும். ஸோ நம்ம டிஷ்யூ போட்டு வச்சுட்டா சேஃபாக இருக்கும். கொஞ்சம் நாளைக்கு மிளகான்னு வாங்கி வச்சுட்டோன்னா அது பாட்டுக்கு ஒரு வாரத்துக்கு கூட அப்படி இருக்கும். அதே மாதிரி பச்சை மிளகாயை காம்பை ஆஞ்சி வச்சுருங்க, ரொம்ப சேஃபாக இருக்கும். இல்லாட்டி இந்த காம்பு வழியாக போயிட்டு அழுகல் உண்டுபடுத்திடும். ஸோ நம்ம காம்பு ஆஞ்சி வச்சுட்டு அதுவும் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக இந்த பாக்ஸ்லேயும் அதே மாதிரி தான் கருவேப்பிலை. இதே தான் இந்த டிஷ்யூ போட்டு வச்சுருவேன். நான் கருவேப்பிலை. 2 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80 81 82 83 84 85 86 87 88 89 90 91 92 93 94 95 96 97 98 99 100 101 102 103 104 105 106 107 108 109 110 111 112 113 114 115 116 117 118 119 120 121 122 123 124 125 126 127 128 129 130 131 132 133 134 135 136 137 138 139 140 141 142 143 144 145 146 147 148 149 150 151 152 153 154 155 156 157 158
மல்லி, கருவேப்பிலை, புதினா இது எல்லாமே அந்த மெத்தட் தான். இதுவும் மல்லி இலை தான். 2 கட்டு இன்றைக்கி வாங்கிட்டோம் பிரியாணி செய்யணுன்ட்டு. ஸோ அதில் வந்து இவ்வளோ மிச்சமாயிடுது. அடியிலையும் டிஷ்யூ போட்டு வச்சுருக்கேன், மேலேயும் டிஷ்யூ பேப்பர் போட்டு தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு சேஃபாக இருக்கும். 3 நாள் கழித்து எடுத்து பார்த்தா கூட இந்த இலை அப்படியே நல்லாயிருக்கும். இந்த டிஷ்யூவே ஈரமாக இருக்குது பாருங்கள். ஆக்சுவலி ஃப்ரிட்ஜை இவ்வளோ நேரம் திறந்தே வைக்கக்கூடாது. சரி, உங்களுக்கு காட்டணுமேன்னு சொல்லிட்டு தான் நான் திறந்து வச்சுருக்கேன். இவ்வளோ நேரம்லாம் நம்ம திறந்து வச்சுருந்தோன்னா நம்மளுக்கு வந்து பவர் அதிகமாக செலவாகும். ஸோ அது வேறு கூப்பிட்டுட்டே இருக்குது, என்னை மூடுங்கடான்னு சொல்லி குரல் கொடுத்துட்டே இருக்குது. இப்போது 1, 2 முடிச்சுட்டு இது 3rd ரேக் காட்டுறேன். 3rd ரேக்கில் என்ன வச்சுருக்கேன்னா தக்காளி வச்சுருக்கிறேன். இது வந்து இன்றைக்கி வந்து 5 கிலோ 100 ரூபான்னு வாசலில் விற்றாங்கங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், 2 கிலோ வாங்கிட்டேன். 2 கிலோ இது பாக்ஸ் பிடிக்கும். ஸோ இது 2 கிலோ வாங்கி இதில் வச்சுட்டேன். ஏன்னா நம்ம வெங்காயம் தக்காளி இல்லாத சமையலே இருக்காது இல்லையா, அதனால் இது எவ்வளோ இருந்தாலும் நம்மளுக்கு பத்தாது. ஸோ அதை 2 கிலோ வாங்கிட்டேன். இது என்னது, இது தோசை மாவுங்க. அதாவது இட்லிக்கு தோசைக்கு எல்லாம் ஒரே மாவு தான். தோசைக்கு கொஞ்சம் தண்ணி கலந்து லூஸாக வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாவு தோசை ஊற்றிட்டு மீதி. இது வந்து தயிர் உர ஊற்றி வச்சுருக்கேன். மண்சட்டியில் தயிர் ஊற்றிருக்கேன். இது நான் இந்த வெயில் டைமில் இந்த மண் சட்டியில் ஊற்றி உர ஊற்றி சாப்பிட்ற தயிர் தனி சுவையாக இருக்கும், தனி மணமாகவும் இருக்கும். ஸோ இது எப்போதுமே இதில் தான் ஊற்றுவேன். அது இந்த வெயில் டைமில் ரொம்ப நல்லாயிருக்கும். 1 லிட்டர் பிடிக்குங்க இந்த மண் சட்டி. 1 லிட்டர் ஊற்றிடுவேன். சாப்பிட்டு போக மீதி இருந்தால் நாங்கள் வந்து மோர் அடிச்சிருவோம். இது என்னதுன்னா கோதுமை மாவு சப்பாத்தி போட்டு பேலன்ஸ் இருந்துச்சு. இது கோதுமை மாவு பேலன்ஸ் சப்பாத்தி போட்டு மீதி மாவு இருந்தது. அதை நான் என்ன பண்ணேன்னா இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு பேலன்ஸ் இந்த மாதிரி கண்ணாடி கண்டெய்னர் இருந்ததுன்னா இதில் போட்டு இப்படி மூடி வச்சுட்டிங்கன்னா நம்ம நைட் எடுத்து சுடும்போது கூட ஃப்ரெஷ்ஷாக இப்போ பிசைஞ்ச மாதிரியே இருக்கும். இது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி வெளியில் எடுத்து போட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இது என்னது, இது வந்து மக்கானா. இது என் பொண்ணோட டயட் ஸ்நாக் மக்கானா. மற்றபடி இதெல்லாம் பால், மல்லி சட்னி காலையில் அரைச்சி மீதி. இது என்னது, இது வெங்காயம் தக்காளி சட்னி. ஏன்னா எங்கள் வீட்டில் ஒரு பிள்ளைங்க ஒரு சட்னி பிடிக்கும். இது வந்து எங்கள் பெரிய பொண்ணுக்கு பிடிக்காது. ஸோ அவளுக்கு இந்த மல்லி சட்னி. இது சின்ன பொண்ணுக்காக பண்ணுறது. ஸோ எல்லாமே ஒவ்வொருத்தருக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு எல்லாமே மிச்சம் மீதி ஆகிட்டே தாங்க இருக்கும் வீட்டில். அதனால் எங்கள் ஃப்ரிட்ஜ் எப்போதுமே ஃபுல் லோட் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா. ஆனால் என்ன எடுத்தாலும் எனக்கு ப்ராப்பராக நீட்டாக வச்சுக்கணுன்னு தான் ஆசைப்படுவேன். இந்த ரேக்கில் வந்து மாவுங்க, இட்லி மாவு. இதான் இட்லி மாவு, இது தோசை மாவு சொன்னேன். எல்லாம் ஒரே மாவு தான். இதுலேருந்து கொஞ்சம் எடுத்து நம்ம தண்ணி கலந்து ஊற்றினா அது தோசை மாவாகிடும். இப்போ இது பாருங்கள், இந்த மாவுலேயே இப்போது இது ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா சுற்றி இப்படி நல்லா தொடச்சி விட்டு வைக்கணுங்க. எனக்கு அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக யோசிப்பேன். பசங்க எடுத்தாலும் சொல்லிடுவேன், மாவு எடுத்திங்கன்னா க்ளீனாக தொடச்சி வைங்க, சுற்றி எந்த மாவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். வெளியில் உள்ள எங்கேயுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஏன்னா அது காஞ்சப்புறம் என்ன ஆகுனா அது பொடிசாக அந்த ஃப்ரிட்ஜில் விழுந்துட்டுருக்கும். அதெல்லாம் பார்க்க அசிங்கமாக இருக்கும். அதனால் என் பசங்க எடுத்தாலும் அதை நீட்டாக யூஸ் பண்ணிடுவாங்க. இதுக்கு கீழே வந்து வெஜிடபிள்ஸ் ட்ரே தான். இது வந்து வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் ரெண்டுமே இதில் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா ஃப்ரூட்ஸ் கீழே தான் போடுவேன். இப்போ கீழே வேறு ஒரு ஐட்டம் இருக்குது. இது வந்து இந்த மாதிரி நெட்டட் கவர் வாங்கி இந்த மாதிரி போட்டு வச்சுருவேன். இது போட்டு வச்சுட்டா நம்மளுக்கு சேஃபாக இருக்கும் இல்லையா. பிளாஸ்டிக் கவரில் போடுறத விட இந்த மாதிரி இந்த நெல்லிக்காய், வெள்ளரிக்காய், கார்ன், மாங்காய், பீட்ரூட்டு, இதில் முள்ளங்கி போட்டு வச்சுருக்கேன். இதில் கார்ன், இதில் ஃப்ரூட்ஸு ஆப்பிளும் ஆரஞ்சும், இதில் வந்து லெமனும் புடலங்காய் வச்சுருக்கேன். இதில் கத்திரிக்காய் வச்சுருக்கேன். ஆமாம், இந்த மாதிரி நெட்டட் கவர் வாங்கி யூஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். இங்கே வந்து தேங்காய். நான் இவ்வளோ தேங்காய் யூஸ்வலாக வாங்கி வைக்க மாட்டேன்.
எங்கள் நெய்பர் ஒருத்தங்க வீட்டில் வந்து தேங்காய் மரம் இருக்குது. அங்கே வந்து தேங்காய் பறிச்சாங்க. சரி ஃபோன் பண்ணி கேட்டாங்க வேணுமா உங்களுக்கு அப்படின்னு. சரின்னு ஒரு 10 காய் கொடுத்து அனுப்புங்கன்னு. சரி அவங்க கொடுத்து விட்ட காய் தான். இதில் 10மே இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது பூவு சாமிக்கு போட்டு பேலன்ஸ் வச்சுருக்கேன். இதில் அதையுமே ஒரு பாக்ஸில் தான் போட்டு வைப்பேன். மல்லிகை பூ வந்தால் கண்டிப்பாக பாக்ஸில் போட்டு வச்சுருவேன். இல்லாட்டி அதில் உள்ள வாசனை ஃபுல்லாக ஃபுட்டில் இறங்கிடும். இதாங்க என்னோடய ஃப்ரிட்ஜ் செக்ஷன். இப்போ நம்ம வந்து அதோட டோருக்கு கொண்டு வரோம். இது ஃப்ரிட்ஜோட டோருங்க. இதில் என்னெல்லாம் இருக்குன்னா, இது என் பொண்ணு ஏதோ ஒரு க்ரீம் வச்சுருக்கா. என்னது பியூட்டிஃபை மாஸ்கம். இந்த செக்ஷனுக்கெலாம் நம்ம போனோம்னா இது நம்ம டிபார்ட்மெண்ட் கிடையாது. இது சாக்லேட்டு ஃபாரின்லேருந்து வரும்போதெல்லாம் யாராவது ஒருத்தங்க வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. நான் சாப்பிட ஆள் இல்லாமல் அது அப்படியே இருக்கும். அப்புறம் இங்கே மாஸ்க்கு, ஃபேஸ் மாஸ்க் பசங்க வச்சுருக்காங்க. இது நாங்கள் ஏதாவது ஃபேமிலியில் ஃபங்க்ஷன்லாம் எடுத்து நான் போடுவேன், அவ்வளோதான். மற்றபடி அதை அப்படியே ஃபுல்லாக என் பொண்ணு யூஸ் பண்ணுமான்னு சொல்லி வச்சுருக்கா. எனக்கு அதை பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ அப்படியே இருக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிரிக்காதீங்க. நம்ம வந்து வீட்டில் பசங்கள்லாம் அந்த அப்பப்போ ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸு அந்த மாதிரிலாம் வாங்குவாங்க இல்லையா, அது கூடவே இந்த மாதிரி வரும், பார்த்துருக்கீங்கல்ல. சாஸு, சில்லி சாஸு, அப்புறமா டொமேட்டோ சாஸு, இந்த மாதிரிலாம் வரும் அந்த ஃப்ரைட் ரைஸோடு சேர்ந்து. அதை பசங்க யூஸே பண்ண மாட்டாங்க. ஆனால் நான் எடுத்து அதை இப்படி சேமித்து வச்சுருக்கேன். இப்படி எதுக்காது என்றைக்காவது யூஸ் பண்ணனா பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. மற்றபடி அதில் ஒன்றும் இல்லை. இதுவும் ஏதோ மாஸ்க்கு. இது பொண்ணோட செக்ஷன். இது என்னன்னு தெரியல. இது மெஹந்தி தான். பொண்ணு போட்டு பேலன்ஸ் என்னை போட சொல்லி வச்சா நான் யூஸே பண்ணல. இதில் வந்து டீ தூள் வச்சுருக்கேன். இதுவும் இந்த மாதிரி ஸ்டோரேஜ் கவர் தான். இதில் ஒன்று ஒன்றா போட்டு இந்த மாதிரி வச்சுக்கலாம். இதில் டீ தூள் கிச்சனில் இருக்குது. பேலன்ஸு டீ தூள் இதில் வச்சுருக்கேன். அடுத்த இது வந்து இந்த ரேக்கு. இதில் வந்து இந்த மாதிரி கஸ்டர்ட் பவுடர்ஸ். இதெல்லாம் இப்போ வெயில் காலம் ஆரம்பிச்சதில்ல, கஸ்டர்ட்லாம் ரொம்ப பண்ண மாட்டேங்க. எல்லாம் பாதி நேரம் டயட்டில் தான் இருப்பாங்க பிள்ளைங்க. சிலலாம் கெஸ்ட்டெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா நிறைய ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்துடுவாங்க. அப்போ அது என்ன, அந்த மாதிரி டைமில் நான் கஸ்டர்ட் பண்ணி கொடுப்பேன். அப்புறமே இது வந்து ட்ரை மேங்கோ பவுடர். இதுவும் கஸ்டர்ட் பவுடர் தான். எல்லாம் அப்படியே லைனில் வச்சுருப்பேன். இது சாட் மசாலா. இதெல்லாம் என்னோடய மருமகன் எப்போ சென்னைக்கு வராங்களோ அப்போ அவங்களுடைய சமையலில் யூஸ் பண்ணுவாங்க. இது கொக்கோ பவுடர். இது எதுக்கோ வாங்கி வச்சாங்க, யூஸ் பண்ணாங்களா என்னன்னு தெரியல எனக்கு. அப்புறமா இது வந்து சாரண வேர்னு சொல்லுவோம் இல்லையா, நான் வந்து அடிக்கடி பருத்திப்பால் கஞ்சி பண்ணுவேன். அந்த கஞ்சியில் இது போடுவேன், சாரண வேர். இது வந்து பாக்கு. வீட்டில் இப்போ தொடர்ந்து 2 கல்யாணம் நடந்துச்சு இல்லையா, அப்போ வாங்கின பாக்கோட பேலன்ஸ் இது. அதுக்கப்புறம் இது சுண்ணாம்பு எமர்ஜென்சிக்கு ஏதாவது அடிப்பட்டால் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்கு. இது வந்து பேக்கிங் சோடா. இது என்னைக்காவது யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த செக்ஷன் அவ்வளோதான். இது ஃபுல்லாக என்னதுன்னா, இந்த மாதிரி லெமன் கிராஸு, பாஸ்தா சீசனிங், அப்புறம் கசூரி மேத்தி, அந்த மாதிரி செக்ஷன் இது ஃபுல்லாக. கசூரி மேத்தி. இது வந்து என்னதுன்னா, என்னைக்காவது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டில் இல்லைன்னா பசங்க அவசரத்துக்கு இப்படி ஆர்டர் பண்ணி வாங்கிடுவாங்க. இது மில்க் மேடு யூஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் வச்சுருக்காரு ரம்யா. என்ன பண்ணான்னு தெரில. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் என் பொண்ணு, என் மருமகன் என்னைக்காவது நான் இல்லாத டைமில் ஃப்ரிட்ஜில் இல்லைன்னா உடனே ஆர்டர் பண்ணி இந்த மாதிரி யூஸ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஒரு நாள் கூத்துக்கு யூஸ் பண்ணிட்டு இது அப்படியே காத்து கிடக்கும் ஃப்ரிட்ஜில். நான் சமைக்கும் போது இதெல்லாம் நான் பெருசாக பயன்படுத்த மாட்டேன். ஃப்ரெஷ்ஷாக தான் வச்சு பண்ணுவோம். இது வந்து எங்கள் பப்பியோட ஃபுட்டு. பப்பியோட ஃபுட்டு இது யூஸ் பண்ணதுனால பாதி இருக்குது. ஸோ அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். அது வெளியிலே வைக்கலாம். ஸோ இது யூஸ் பண்ணோம் கொஞ்சம், அதனால் ஓப்பன் பண்ணிட்டோன்னா ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். அப்புறம் இந்த ஈனோ இதெல்லாம் அங்கே இருக்குது. இது எனக்கு அது நம்ம வயிறு கோளாறு அது இதுன்னு ஏதாவது வந்தால் அந்த மாதிரி டைமில் இதோ இந்த ஜீரான்னு போட்டதெல்லாம் அதுக்கு யூஸ் பண்ணுறது. இது வந்து குங்குமப்பூ வச்சுருக்கீங்க. இது ரோஸ் வாட்டர். இதுவும் எதுக்காவது பசங்க யூஸ் பண்ணுவாங்க. அது எதுக்கு பண்ணுவாங்கன்னு தெரியாது, பட் இதுவும் இது ஓகே. அடுத்த டோர் வந்து அடுத்த ரேக் வந்து டோர்லேயே அடுத்த ரேக் வந்து இது ஆஸ் யூஷுவல். இதெல்லாம் எங்கள் மருமகன் வரும்போது, பஞ்சாப்லேருந்து வரும்போது ஏதாவது ஒன்று சமைச்சு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடுவாங்க. இதெல்லாம் அவங்க செக்ஷன். எனக்கு என்னன்னு தெரியாது.
இது அதே மாதிரி தான் சோயா சாஸ், சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ். இது எப்போதுமே இருக்குங்க வீட்டில். என்னைக்காவது நூடுல்ஸ்லாம் பண்ணோன்னா, ஃப்ரைட் ரைஸ் பண்ணோன்னா அது கொஞ்சம் கொஞ்சம் விடுவோம். ஆனால் மேக்ஸிமம் அதை யூஸே பண்ண மாட்டோம். இருக்கும், அப்படியே இருக்கும். கொஞ்சம் நாள் கழித்து எக்ஸ்பைரி டேட்டு பார்த்து தூர போட்டுருவேன். ஆனால் இருக்கும். எப்போதுமே பிள்ளைங்க இருக்காமான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லக்கூடாது அவங்களுக்கு. அதனால் எப்போதுமே எல்லாம் வாங்கி வச்சுருப்பேன். பட் எக்ஸ்பைரி டேட்டு பார்த்து தூர போட்டுருவேன். இதான் நடக்கும். இதேமாதிரி ஜாம். என்னைக்காவது ஒரு நாள் என் பெரிய பொண்ணு ப்ரெட்டு ஜாம் தாமா அப்படின்பா. ரம்யாலாம் ஜாம்லாம் யூஸ் பண்ண மாட்டா. பெரிய பொண்ணு வந்து ப்ரெட் ஜாம் சாப்பிடணும் போல் இருக்குமான்னு கேட்பா. அந்த மாதிரி டைமில் அவளுக்காக இது வாங்கி வச்சுருப்பேன். ஆனால் அவள் ஆடிக்கு ஒரு நாள், அமாவாசைக்கு ஒரு நாள் தான் கேட்பா. ஆனாலும் இருக்கும். இது வந்து சும்மா சில்லி ஆயில்னு சொல்லிட்டு இந்த ப்ரெட்லலாம் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்றது தான். இது வந்து என்னதுன்னா, நான் வீட்டிலே தயார் பண்ண புளிக்காய்ச்சல், புளியோதரை மிக்ஸ் வீட்டிலே தயார் பண்ணி வச்சுருக்கேன். என்னைக்காவது குழம்பு வைக்க சோம்பேறித்தனமாக இருந்தாவோ, இல்லை புளியோதரை சாப்பிட்ணும் ஆசை வந்தாவோ, டக்குன்னு ரைஸ் மட்டும் வச்சு அதில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டு இந்த மிக்ஸை கிளறி ஒரு அப்பளம் பொரித்து சாப்பிட்டா அன்றைக்குள்ளே சமையல் முடிஞ்சிடும். இது வீட்டில் தயார் பண்ண ஒரு தொக்கு, தக்காளி தொக்கு. இதுவும் என் பொண்ணுக்கு, எல்லா பிள்ளைங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இது தீர செஞ்சிருவேன். இது எனக்கு பெரிய கஷ்டமாக தெரியாது. ஸோ இப்போ தக்காளி விலை கம்மியாக விற்கிறதுனால இது தீர செஞ்சு வச்சுருவேன். இது தக்காளி தொக்கு, இது புளியோதரை காய்ச்சல். இது வந்து தேன். இது எங்கள் பப்பிக்கு ஒரு நாள் 2 நாள் மெடிசன் ஏதாவது கொடுப்போம், அதுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு இதை வாங்கி வச்சுருக்கேன். ஒன்று கிச்சனில் இருக்குது, ஒன்று இங்கே எமர்ஜென்சிக்கு வச்சுருக்கேன். இந்த ரேக் வந்து ஃபுல் வாட்டர் பாட்டில் செக்ஷன் தான். இது எப்போதுமே தண்ணி ஃபுல்லாகவே இருக்கும். நாங்கள் ரொம்ப குடிக்க மாட்டோம். இப்போ சம்மர் டைம் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, வீட்டுக்கு யாராவது திடீர்னு வருவாங்க, சில் தண்ணி இருக்கான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி டைமில் நான் கொடுக்கறதுக்காக ஃபில் பண்ணி வச்சுருப்பேன். இது ஜூஸு. இதுவும் என் பெரிய பொண்ணு அப்பப்போ இதை வாங்கி குடிச்சிட்ருப்பாள். இந்த ரெண்டும் அதே மாதிரி தான். இப்போ சம்மர் டைமில் எனி டைம் நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தாலோ போனாவோ மோர் இல்லாட்டி இந்த மாதிரி ஜூஸ் கொடுத்துருவேன். அதனால் ஃப்ரெஷ் ஜூஸ் கொடுக்கணும். அந்த டைமில் நம்மளுக்கு பழங்கள் இருக்கணும், இருந்தால் டக்குன்னு ஃப்ரெஷ் ஜூஸ் கொடுத்துருவேன். இல்லாத டைமில் டக்குன்னு இதை கலந்து நம்ம வயலோடு வர்றவங்களுக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும் இல்லையா. இது தண்ணி தான், இது எல்லாமே தண்ணி தான். ஆமாம். இந்த பாட்டில் வந்து எங்கள் ரம்யா யூஸ் பண்ணுற பாட்டில். இது 2 லிட்டர் பாட்டில். அவள் வந்து அதில் தான் தண்ணியை பிடிச்சி ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் குடிக்கணும்னு கணக்கு பண்ணி அதை குடிச்சிட்ருப்பாள். ஸோ இப்போதைக்கு காலி பண்ணி வச்சுருக்கேன். இப்போதைக்கு அவள் இல்லைங்க. ஸோ அதனால் அந்த பாட்டில் அங்கே இருக்குது. ஓகேங்களா. இப்போ என்னோடய ஃப்ரிட்ஜும் என்னோடய ஃப்ரிட்ஜோட டோரும் என்னென்ன இருக்குதுன்னு உங்களுக்கு காமிச்சிட்டேன். அடுத்தது நம்ம வந்து ஃப்ரீசருக்கு போகலாம். இப்போ என்னோடய ஃப்ரீசர் டோரை திறந்து காட்டுறேன். ஃப்ரீசரை பார்த்தா எனக்கே சிரிப்பு வருங்க. ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு மினி சூப்பர் மார்க்கெட் மாதிரி தான் இருக்குன்னு என்னோடய சிஸ்டர்லாம் வரும்போது பார்த்துட்டு சொல்லுவாங்க, எல்லாத்தையும் தூக்கி உள்ளே வச்சு அடைச்சி வச்சுருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லாமே நம்ம காசு போட்டு வாங்கிடுறோம். அதை பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை இல்லையா. அப்புறம் எதுக்கு இவ்வளோ பெரிய ஃப்ரிட்ஜை வாங்கி வச்சுருக்கோம். ஸோ அதனால தான். இப்போ இதில் என்ன வச்சுருக்கேன்னா, இந்த ஃபஸ்ட் ரேக்கில் வந்து இது ராகி மாவு தயார் பண்ணி வச்சுருக்கேங்க. இது ராகி மாவு. இது வந்து வண்டு வச்சிரும். ஒரு 4 மாதத்துக்கு மேலே வெளியிலே இருந்ததுன்னா வண்டு வச்சிரும். ஸோ இது என் பிள்ளைங்க இப்போ இல்லை. ஸோ அவங்க வெளியில் ஊர்லேருந்து வர வரைக்கும் உள்ளே இருக்கட்டும்னு வச்சுருக்கேன். அது மாதிரி இது வந்து களி மாவு. ஆனால் டேட்டு பார்த்தீங்களா, உள்ளே வந்து நான் சிட்டு எழுதி வச்சுருப்பேன். உள்ளே டேட் எழுதி இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஷீட் எழுதி போட்டுருவேங்க. இத்தனாம் தேதி நம்ம திரிச்சிருக்கோம் இதை களி மாவு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மளுக்கும் எக்ஸ்பைரி டேட்டு தெரியணும்ல, அதுக்காக வச்சுருப்பேன். இது ஃப்ரோசன் பட்டாணி. இது எனக்காக குருமாக்கு தேவைப்படும்னு வச்சுருப்பேன். இது ஸ்வீட் கார்ன். இது வந்து எனக்காவது நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் யூஸ் பண்ணுவேன். இதை பாயில் பண்ணி அதில் பெப்பர் சால்ட்டு போட்டு இது ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாகவே ஒரு பவுல் சாப்பிட்டுப்போம். நானும் சரி, பசங்களும் சரி. இந்த 4 பாட்டிலும் இந்த ஐட்டங்கள் தான். அடுத்த ரேக் வந்து பால் 2 பாக்கெட். இது வந்து எமர்ஜென்சிக்கு வச்சுருக்குது. டெய்லி யூஸுக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன். இது வந்து எமர்ஜென்சி பால். ஏன்னா என்றைக்காவது திடீர்னு ஒரு வராத கெஸ்ட்டு வந்தாவோ, ஏதாவது டீ டைம்லேயோ மார்னிங்லேயோ வந்தாங்கன்னா, நம்மளுக்கு அந்த டைமில் அன்னைக்குள்ளே வாங்கின பால் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுறது. டக்குன்னு நம்மளுக்கு வாங்குறதுக்கு வீட்டில் பசங்க யாரும் இல்லை, ஆன்லைன் எதுவும் ஒர்க் ஆகலைன்னா டக்குன்னு இதை யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்கு வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து பாஸ்தாங்க. இது என்றைக்காவது ஒரு நாள் பசங்க கேட்பாங்க, அதனால் அதை பண்ணி கொடுக்க வச்சுருக்கேன். இது இன்னொரு வெரைட்டி பாஸ்தா. அப்பா ஃப்ரீசரில் வச்சு இந்த பாஸ்தா ஒயிட் சாஸ் பாஸ்தா கேட்பாங்க என்னைக்காவது.
நான் அதையும் வீட்டிலே பண்ணி கொடுத்துருவேன். இது அதுக்கப்புறமா என்னது, இது ஆஸ் ஐஸ்கிரீம். இது அன்றைக்கி என் ஃப்ரெண்டோட என் பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க வீட்டுக்கு. அப்போது வந்து எனக்கு வந்து பைனாப்பிள் ஃப்ளேவரும் மேங்கோ ஃப்ளேவரும் ஐஸ்கிரீமில் பிடிக்கும். அதனால் அந்த பசங்க வந்து எனக்கு வந்து அந்த மாதிரி சொல்லி வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. இது மீல் மேக்கர். இதுவும் நம்ம எனக்கு அதுக்கு குருமாக்கு அந்த மாதிரி இது தேவைப்படும்னு இதெல்லாம் ஏன் கிச்சனில் வைக்கல நீங்கள் யோசிக்கலாம். இதுவுமே கெட்டு போயிடுங்க. நான் இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டிக்கு வாங்கி வெந்நியில் போட்டு கட் பண்ணும்போது, தண்ணியில் போட்டு ஊற போட்டு கட் பண்ணும்போது உள்ளேருந்து குட்டி வெள்ளை புழுவை பார்த்தேங்க. அதுலேருந்து எனக்கு பயம், ஐயோ இதை நம்ம வெளியிலே வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அதுலேருந்து அதை உள்ளே வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இது ஐஸ்கிரீம் தான். இப்போ நான் ரொம்ப நேரம் திறந்து வச்சுருக்கிறதுனால இந்த ஐஸ்கிரீம் வந்து உருக ஆரம்பிச்சிருக்கும். அப்பா குளுன்னு இருக்குது. கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அது சரியாகும். இது வந்து எனக்கு வாங்கி வச்சுருக்க பிஸ்கட்டுங்க, மேரி பிஸ்கட். எனக்கு வந்து கொஞ்சம் அசிடிட்டி ப்ராப்ளம் அப்பப்போ எஃபெக்ட் பண்ணும். அதுக்கு வந்து டாக்டர் சொல்லியிருக்காங்க அசிடிட்டி வந்து காஃபி டீயே ஃபஸ்ட்டு குடிக்கக்கூடாது. சரி இருந்தாலும் நீங்கள் லைட்டாக காஃபி எடுத்துப்பீங்க அப்படின்னா வெறும் வயிற்றுல நீங்கள் வெறும் காஃபி குடிக்கக்கூடாது. ஒரு 4 மேரி பிஸ்கட்டோடு தான் நீங்கள் காஃபி குடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கள் வீட்டில் என்ன ஸ்நாக்ஸ் இருக்கோ இல்லையோ இந்த மேரி பிஸ்கட் எப்போதுமே இருக்கும். அதான் வாங்கி வச்சுருக்கேன். கிச்சன்லேயும் ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் 2. அது போக இது எமர்ஜென்சிக்கு வச்சுருக்கேன். அடுத்த ரேக் வந்து இது வந்து டேட்ஸ். இது வந்து என்னோடய மருமகள் துபாயிலேருந்து வாங்கி அனுப்பிச்சி விட்டாங்க. இது ஒன்று. இது வந்து இப்போ என் பெரிய பொண்ணு துபாய்க்கு போயிட்டு வந்தா இல்லையா, அவள் பிஸ்னஸ் விஷயமாக போயிட்டு வரும்போது அவளும் இதை வாங்கிட்டு வந்திருக்கா. ஸோ 3 பாக்கெட் டேட்ஸ் இருக்குது. டெய்லி 3 சாப்பிட்டுட்டு தான் இருக்கும். ஆனால் இப்போதைக்கு வீட்டில் கொஞ்சம் பசங்களாம் இல்லாதனால அது அப்படி இருக்குது. இது ஐஸ் க்யூப் ட்ரே, பார்த்தாலே தெரியும். இது என்னதுன்னா சிக்கன். கெஸ்ட்டு வந்திருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, பிரியாணி பண்ணோம். 2 கிலோ சிக்கன் வாங்கியிருந்தேன். அதில் வந்து 1.5 கிலோ யூஸ் பண்ணேன். பேலன்ஸ் 1/2 கிலோ இருந்துச்சு. சரி அதையும் க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு வச்சுட்டேன். இப்போ நாளைக்கு இதை காலி பண்ணிடுவேன். இது என்னதுன்னா இது ஃபிஷ்ஷும் வாங்கியிருந்தேன் அவங்களுக்கு வரவங்களுக்கு. ஸோ இது ஃபிஷ், இது பேலன்ஸ் ஃபிஷ். இதுவும் 2 நாள் கழித்து யூஸ் பண்ணிடுவேன். ஸோ நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கிறதுனால நம்மளுக்கு சேஃப். இந்த மாதிரி கண்டெய்னரை போட்டு வச்சுருக்கேன். ஏர்டைட்டான மூடி போட்டு வச்சா நம்மளுக்கு கொஞ்சம் சேஃப் தான். அடுத்தது வந்து இந்த ரேக் வச்சிடுற மேலே. அடுத்த ரேக்கு இதுங்க. இது வந்து உள்ளே வந்து ஏதோ மசாலா ஓட்ஸ்னு பொண்ணு வாங்கி வச்சுருக்காப்புல உள்ள. இது மசாலா ஓட்ஸ் தான். இது வந்து அவங்க டயட்டில் ஏதோ வரும் போல இருக்காது. இது வந்து கடலை மாவு. இது வந்து முறுக்கு மாவுங்க. இது முறுக்கு மாவு வீட்டில் செஞ்சோம். முறுக்கு செய்கிறதுக்குன்னு திரிச்சோம். ஃபஸ்ட்டு பாதி என்னோடய சிஸ்டர் பண்ணி தரேன்னு சொல்லிவிட்டு அவங்க பாதி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எனக்கு வந்து மாவாக கொடுத்துட்டு போக சொன்னேன், நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு. பட் நானும் செய்யவே இல்லை. ஏன்னா இது எங்கள் வீட்டு பப்பிக்கு எங்கள் பொண்ணு செஞ்சு கொடுக்க சொன்னான். எந்த ஒரு மிக்ஸும் இல்லாமல் நீ வெறும மாவில் செஞ்சு கொடு அப்படின்னு. அதுக்காக இது வச்சுருக்கேன். எங்கள் சிஸ்டர் செஞ்சு எனக்கும் முறுக்கு பாதி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதனால் எனக்கு இன்னும் அதை செய்யாமல் இருக்கேன். இது கேஷ்யூ நட்டு யூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் வச்சுருக்கேன். ஓகே. இது வந்து கருப்பட்டிங்க. இது வந்து உடன்குடி கருப்பட்டி. இந்த கருப்பட்டி வந்து எங்கள் வீட்டில் கருப்பட்டி இல்லாமலே இருக்காது. ஏன்னா மாதத்தில் ஒரு நாள் நான் வந்து உளுந்தங்களியும் செய்வேன், உளுந்தங்கஞ்சும் செய்வேன். ஸோ 2த்துக்குமே நம்ம கருப்பட்டி முக்கியம். மந்தில் ஒன்ஸ் பிள்ளைங்களுக்கு நான் கருப்பட்டி இது உளுந்தங்களியும் பருத்திப்பால் கஞ்சியும் வச்சு கொடுத்துருவேன். ஸோ அதுக்காக அது எப்போதுமே எங்கள் வீட்டில் கருப்பட்டி இருக்கும். ஓகேங்களா. 1 கிலோ வாங்கிடுவேன். 1.5 கிலோ ஆகும். இந்த ட்ரேயில் பார்த்தீங்கன்னா இது ஒரு மினி சூப்பர் மார்க்கெட் மாதிரி தான் இருக்கும். இது தனித்தனியாக காமிச்சோன்னா நீங்கள் வாழ்க்கையை வெறுத்துருவீங்க. ஸோ இது சும்மா பம்கின் சீட்ஸு, அப்புறமா சியா சீட்ஸு, அப்புறம் இது வந்து பார்ஸ் கிரெயின், அப்புறம் இது முறுக்கு, அப்புறமா இது அப்புறம் இதெல்லாம் நூடுல்ஸ் ஐட்டம். இதுவும் என்னைக்காவது ஒரு நாள் ஆசையாக இருக்கும், இன்றைக்கி நம்ம மேகி சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக இது வாங்கி வச்சுருக்கேன். என்னோடய மருமகன் வந்தாலும் எனக்காவது ரேராக ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்க இது. ஸோ நானும் என் மருமகன் சேர்ந்தே இந்த மேகியை சாப்பிடுவோம். இதுக்காக இது வச்சுருப்பேன் எப்போதும். கீழ் வந்து ஐஸ், ஃபுல்லாக ஐஸ். நம்மளுக்கு எதாவது அடி பட்டதுன்னா டக்குன்னு எடுத்து ஒத்தனை கொடுக்கறதுக்கு வேணும் இல்லையா. இதெல்லாம் அந்த ஐஸ்கிரீமில் வர ஐஸ் பேக்குங்க. இது ஃபுல்லாக இவ்வளோ சேர்த்து வச்சுருக்கேன். எல்லாம் சைஸ் வாரியாக இருக்கும். சின்னது, பெருசு, பெருசு எல்லாமே இருக்கும் இதில்.
ஃபுல்லாக ஐஸுக்குன்னு வச்சுருக்கேன். இப்போது ஃப்ரீசரோட ரேக் பார்த்துட்டோம். இப்போ ஃப்ரீசரோட டோர் பார்க்கலாம் வாங்க. இதில் கம்ப்ளீட்டாக ட்ரை ஃப்ரூட்ஸ் ஐட்டம் தாங்க வச்சுருக்கேன். இது ஃபுல்லாக பாதாம். இது என்னோடய மருமகள் வந்து துபாயிலேருந்து பாதாமும் டேட்ஸ் இந்த ரெண்டுமே ரெகுலராக கொடுத்து விட்ருவாங்க. எப்படியும் அவங்க 3 months 4 months ஒன்ஸ் வந்துட்டு போயிட்டு தான் இருப்பாள். வரும்போது போகும்போதெல்லாம் இப்படி வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஆனால் நம்ம சாப்பிட்றது என்னமோ டெய்லி 4 தான் சாப்பிடுவோம். ஒரு 4 ஊற போட்டு பொண்ணுங்களுக்கு கொடுப்பேன். நானும் 4 சாப்பிட்றது தான். இது 3 பாதாம். இது வந்து மக்கானா. இதே சின்ன பொண்ணோட டயட் ஸ்நாக்கு. இது வந்து சும்மா ராவாக இருக்குது. இதை சாப்பிடும்பொழுது நம்ம வந்து லைட்டாக பட்டரில் ஃப்ரை பண்ணி பெப்பர் சால்ட் போட்டு சாப்பிட்ணும். இது ட்ரை கிரேப்ஸு பாயாசத்தில் போடுறது தான். இது ஆப்ரிகாட் ஃப்ரூட். இது பார்க்கும்போது ஒன்று சாப்பிடுறது. அடுத்தது இதில் ஒன்றுமே இல்லை. ஏன்னா இது மூடி ரொம்ப லூஸாக இருக்குது. ஆனால் இது பொண்ணுக்கு கிஃப்டாக வந்தது எக்ஸிபிஷனில். ஸோ அழகாக இருக்குன்னு வச்சுருக்கேன். இதில் வந்து ஐஸுங்க, ஐஸ் க்யூப்ஸ் உள்ளே இருக்குது. இது போட்டுருக்கு பார்த்தீங்களா, ஐஸ் மேக்கர்னு. இந்த சுவிட்சை இப்படி திருப்பினோடனே அந்த ஐஸ் க்யூப் ஃபுல்லாக இந்த பாக்ஸில் வந்து விழும். இதில் உள்ள ஐஸ் க்யூப்ஸ் ஃபுல்லாக இந்த பாக்ஸில் வந்து விழும். நான் திருப்பலை. ஸோ இந்த குட்டி பாட்டில் அழகாக இருக்குன்னு சும்மா வச்சுருக்கேன். ஆனால் அதில் ஒன்றுமே இல்லை. ஸோ இதுக்காக யூஸ் பண்ணலாமான்னு யோசிக்கிறேன். அடுத்த ரேக்கில் வந்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் தான். எல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பிஸ்தா. இது வந்து கிஃப்ட் வவுச்சர் வந்தது பிள்ளைங்களுக்கு. சாரி, கிஃப்ட் ஆம்பர் வந்தது. அது உள்ள மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸ். இதெல்லாம் மிக்ஸ்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் கிஃப்ட் ஆம்பரில் வந்தது. கீழே வந்து சீஸ் யூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்குது. இதில் டேட்ஸ், அதாவது இங்கே டேட்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, இதில் வந்து ஒரு பேக்கெட்டை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் டேட்ஸ், துபாய் டேட்ஸ். இதெல்லாம் இது ஃபுல்லாக சீட்ஸ் தான். சன்ஃப்ளவர் சீட்ஸு, ரா சீட்ஸு, அது அப்படி தனித்தனியாக வச்சுருப்பேன். இதெல்லாம் அவங்களுடைய டயட் செக்ஷனுக்குள்ளது. அவங்க எப்போ என்ன வேணுமோ எடுத்து சாப்பிட்டுப்பாங்க. அவ்வளோதாங்க. என்னோடய ஃப்ரிட்ஜு டோரும் காமிச்சிட்டேன். ஃப்ரீசர்ஸ் ரேக்கும் ஃப்ரீசர் டோரும் காமிச்சிட்டேன். நான் இவ்வளோ தான் நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்குது என்னோடய ஃப்ரிட்ஜை. ரம்யா எந்த ஊருக்கு போனாலும் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜோட மேக்னெட் வாங்கி வந்து ஒட்டி வச்சுருவா. இது ஃபுல்லாக ரிஷிகேஷ் 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 ரிஷிகேஷ். இது பாலிக்கு போயிருந்தபோது எடுத்துகிட்டு வந்து ஒட்டி வச்சுருக்கா. இது தாய்லாண்டு. அப்புறம் இவர் வந்து இந்த சுவாமி நீம் கரோலி பாபான்னு சொல்லிட்டு இந்த 3 பேரும் நாங்கள். நானும் திவ்யாவும், சாரி ரம்யா. இது திவ்யாவும் ரம்யாவும், பெரிய பொண்ணு சின்ன பொண்ணு. இது ரம்யாவும் என்னோட கொத்தமல்லி கொழுந்து, அதோட என் பையன் பரசுராமன். இந்த 3 பேர். அப்போல்லாம் என்னுடைய மருமகள்லாம் வரல. ஸோ அந்த டைமில் இதை எடுத்து ஒட்டியிருக்குது. பாய் பாய் பாய். அவ்வளோதான். இந்த ஃப்ரிட்ஜு வந்து எனக்கு வந்து 2023 பர்த்டேக்கு என்னோட சின்ன பொண்ணு ரம்யா தான் எனக்கு வாங்கி ப்ரெசென்ட் பண்ணால். திடீர்னு கடைக்கு சர்ப்ரைஸாக கூப்பிட்டு போய் உனக்கு இதை நான் வாங்கியிருக்கேம்மா அப்படின்னு சர்ப்ரைஸ் பண்ணனா. ஸோ 3 years ஆகிடுச்சு இது வாங்கி. ஆனால் என்னோடய சேனல் ஆரம்பித்து 1.5 வருஷம் தானே ஆகுது. ஸோ எனக்கு இப்போ தான் இது காட்டணும், எப்படி மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னு தான் உங்களுக்கு காட்டணும்னு ஆசைப்பட்டேன். ஓகே, அவ்வளோதாங்க. என்னோடய ஃப்ரிட்ஜு டூர் காமிச்சிட்டேன். என்னோடய ஃப்ரிட்ஜை என்னெல்லாம் வச்சு எப்படிலாம் நான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன்றதை உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன். இதில் ஏதாவது குறை நேரம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதை நான் சரி பண்ணிக்கிறேன். எது வைக்கணும் வைக்கக்கூடாதுன்னா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் அதை சரிப்படுத்திக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு இப்போ இல்லைங்க, எப்போதுமே ஃப்ரிட்ஜ் இருந்தால் நீட்டாக இருக்கணும்னு தான் நினைப்பேன். எங்கள் வீட்டுக்கு வர ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்லுவாங்க, எப்படி எப்போதும் ஒரே மாதிரி இப்படி ஃப்ரிட்ஜை நீட்டாக வச்சுருக்கீங்க அப்படின்னா. என் பசங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்தாவே கேட்பாங்க, ஆண்டி எப்படி இப்படி நீட்டாக வச்சுருக்கீங்க அப்படின்னு. அதை சொல்லலை. உதாரணத்துக்கு அந்த தோசை மாவு கூட அந்த பாக்ஸில் உள்ள அந்த மூடியில் உள்ள அந்த மாவு காஞ்சோடனே உதிர்ந்துலாம் கிடக்கும் பார்த்தீங்கன்னா, அப்படிலாம் தான் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. உடனே தள்ளி விட்டுருவேன். உதிர்ற அளவுக்கே அதை வைக்க மாட்டேன். என்னை தவிர பசங்க என்னைக்கு யூஸ் பண்ணாங்கன்னா அந்த சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்கும், அதை நான் சரி பண்ணிடுவேன். அவ்வளோதாங்க. இதான் என்னோடய ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்குது. மினி சூப்பர் மார்க்கெட் மாதிரி இருக்குதுன்னு என்னோடய சிஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க. ஃப்ரிட்ஜை திறந்தாலே சூப்பர் மார்க்கெட் மாதிரி தான் இருக்குது அப்படின்ட்டு.
என்ன பண்ணுறதுங்க, இது எல்லாமே தேவைப்படுது. பசங்க என்ன கேட்டாலும் இல்லைன்னே சொல்ல மாட்டேன். எல்லாமே வச்சுருப்பேன். அதான் சொன்னேன் இல்லையா, எக்ஸ்பிரி டேட் ஆனோடனே தூரப்பட்டு ஃப்ரெஷ்ஷாக மறுபடியும் வாங்கி வச்சுருப்பேன். அதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சாந்திஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு புது வீடியோவில் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது சாந்தி துரைப்பாண்டியன் ஃப்ரம் சாந்திஸ் கிச்சன். நன்றி, வணக்கம். ஓகே, என்னோடய ஃப்ரிட்ஜு ரொம்ப நேரமாக கத்திட்டு இருக்கு, அழாத குறையாக கத்திட்டு இருக்கு. ஸோ நான் இது போடுறேன். பாய் பாய், see you soon. சரி.